ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அதாவது மேக் மணி ஆன்லைன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பத்தி போட்டிருந்தேன். அதாவது டிசைன் பண்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 8000 ரூபாய்க்கு மேல வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, இது வந்து எனக்கு எப்படி கிரியேட் பண்றதே தெரியல, எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்ல ஆட் பண்றது, எப்படி வந்து வித்ட்ரால் பண்றது, அந்த ப்ரொசீஜர் எல்லாம் எனக்கு தெரியல, நீங்க வந்து ஷார்ட்டா சொல்லிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா ஒரு சில பேருக்கு வந்து புரியாம இருந்ததுனால அதே வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்படி வந்து பண்ணணும், அதாவது எப்படி வந்து பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும், எப்படி இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணுமே நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. அதாவது இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் இந்த ஒர்க் வந்து நீங்க எடுத்து பண்ணலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதா வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிறது மூலியமா நாங்க இந்த மாதிரி ரெகுலரா அப்டேட்ஸ் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுங்க. இந்த இடத்துல சைன் இன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் சைன் இன் பண்றேன். ஒரு ஐடி, அதாவது இந்த வெப்சைட்ல அக்கௌண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்ட், அதாவது கிரியேட் பாஸ்வேர்ட், ஒரு 8 டிஜிட்ல பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அதை பார்த்து நீங்க வெரிஃபை பண்ணி முடிச்சீங்கன்னா அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா சைன் இன்ங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல சைன் இன்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. கொஞ்சம் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடும். இப்ப இதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப வந்து எப்படி வந்து டிசைனிங் பண்றது அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல மேல வந்து கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா கவனமா பாத்துக்கோங்க. கிரியேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி தான் லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது இது வரைக்கும் நீங்க வந்து என்னென்ன டிசைன் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டும். ஒன்ஸ் நீங்க வந்து புதுசா வந்து டிசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே காட்டியிருக்காது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் நியூ டிசைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கூட்டு போகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதாவது டிஷர்ட் இருக்கும், வாட்ச், இது வால் கிளாக் இருக்கும், மக் இருக்கும், லேப்டாப் கவர் இருக்கும், நிறைய அனிமேஷன்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட். இதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். வந்துச்சு ப்ரீவியூ நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து டிசைனிங் பண்ணணும்னா மை ஃபைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற போட்டோஸ் எல்லாமே வரும். ஒன்ஸ் நீங்க வந்து உங்களுடைய மொபைலுமே நீங்க பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் பண்ணலாம். ஒன்ஸ் அப்லோட் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கூகுள்ல போயிட்டு இப்ப ட்ரெண்டிங்கா இந்த சீசன் வந்து என்ன இருக்கு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ், இந்த செலிபிரிட்டி வந்து இப்ப போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஸ் நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி யூடியூப் நம்மளுடைய லோகோவே நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஓகே, நம்மளுடைய லோகோவே வந்து கொடுத்துட்டு நான் வந்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணோம்னா அந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டாந்து விழுந்துரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், மேல எதுனா மேல ஏத்திக்கலாம், கீழே இருக்கணும்னா கீழே கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து ப்ரீவியூ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ப்ரீவியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பேக் சைடும் நீங்க வந்து பிரிண்ட் போடணும்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடத்துல சேவ் ஆல் சேஞ்சஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ், அதாவது நீங்க டிசைனிங் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆயிரும். அதாவது இது வரைக்கும் நீங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி பில்லோ கவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிருக்கேன். அதாவது இந்த டிஷர்ட், காஃபி மக்கு, வால் கிளாக்கு, இது மாதிரி நிறைய இந்த மாதிரி டிசைனிங் பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றதுக்காக. இதே மாதிரிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து
ஆட் பண்றது பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய லோகோ இருக்கும், அதாவது மை ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வந்துருங்க. லெஃப்ட் சைடு வந்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, அதாவது அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல டிசைனர் அக்கௌண்ட். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்க போறது கிடையாது, நம்ம வந்து டிசைன் மட்டும் தான் பண்றோம், அதனால டிசைனர் அக்கௌண்ட் இருக்கும். இந்த இடத்துல பேமெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பேமெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதாவது உங்களுடைய பேபால் அக்கௌண்ட். இந்த இடத்துல பேபால்ங்கிறத வந்து நீங்க தான் டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேபால் ஐடி வந்து கொடுங்க. பேபால் ஐடினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி தான் கேட்பாங்க. அதாவது பேபால் ஐடி இருந்தா மட்டும்தான் இந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண முடியும். பேபால் அக்கௌண்ட் வந்து இல்லாதவங்க ஜஸ்ட் paypal.com இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய தேவையான அதாவது பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பேபால் இது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பேபால் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் வெப்சைட், இன்டர்நேஷனல் வெப்சைட்ங்கிறதுனால டேரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது வந்து டாலர் சிம்பிள் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்றதுனால பேபால் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து வந்துடும். ஒன்ஸ் உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்க வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் ஃபார் பேமெண்ட் வயா பேபால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிடுவாங்க. அதாவது மினிமம் பே அவுட் வந்து பாத்தீங்கன்னா $50 சொல்லியிருக்காங்க. அதுல $2.50 வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்சன் ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்துருவாங்க. மீதி $48 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க எந்த அட்ரஸ், நீங்க எந்த கண்ட்ரிஸ், எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே ஃபில் பண்ணி இந்த இடத்துல சேவ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேபால் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆனா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த வெப்சைட்ல நீங்க வந்து டிசைனிங் பண்ணி உங்களுடைய வெப்சைட்ல வந்து நீங்க வந்து டிசைனிங் பண்ணி $50 வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இதா கொடுத்துருக்காங்க. $50 வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுடைய டிசைனிங் வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல ஒரு புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.